அதிமுக ஒன்றுபடுமா வரவே வராது, நடக்கவே நடக்கலாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கட்டும் அந்த கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சா 2 பேர் உட்காந்து பேசுங்க நல்லா இருங்க, அவ்வளவுதான். அது நடக்குமா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் இல்ல. இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறதுனால நான் கேக்குறேன். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் இவர் பேசுறதும் அவர் பேசுறதும் போகுது. இப்படி போனா எலெக்ஷன் வருது, தேர்தல் வருது. இப்போவே பாருங்க, இந்த ராஜ்யசபா சீட்டு பேசுறதுக்கு பாமகவுக்கு இருக்குமா இல்லையான்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சுதீஷ் போய் சந்திக்கிறாரு. அப்ப இங்க இவங்களுடைய அந்த நம்பகத்தன்மையை இழக்கிறாங்கல்ல. அதனாலதான் நடுவுல 2 வார்த்தை விளைவுகளின் விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு வாயை அடக்குங்கன்னு நம்ம சொன்னோம். இல்லாட்டி நான் ராமதாஸுடைய வயசுக்கு பயன்படுத்துற வார்த்தை அது. எவ்வளவு மரியாதைக்குரிய நபர் அவர் தெரியுமா? எத்தனை அறிக்கைகள், அறிவார்ந்த அறிக்கைகள் வந்திருக்கு தெரியுமா ராமதாஸ்ல இருந்து? அந்த ராமதாஸ் தானா இதுன்னு என்னை போன்றவர்கள் கொஞ்சம் வெட்கப்படுகிற அளவுக்கு காட்சிகள் வந்துடுச்சு. அது ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா இதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, காலை பிடித்து கெஞ்சினார்கள் அன்புமணியும் சௌமியாவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா நீங்க எனக்கு வைக்கிற கொள்ளி எது அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரு வீரியமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுது. அப்ப பாஜகவோட கூட்டணி வச்சே ஆகணும், இது என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குல்ல. அப்ப பாஜகவோட ரோல் என்னவாயிருக்கு? இதுதான் முன்னாடியே பேசிட்டோம்ல. பிஜேபி மிரட்ட வந்து அவர் அந்த பக்கம் போனாரு. ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சிருந்து அன்புமணி தோற்கிற அன்னைக்கு எப்படியா போவாரா? ஏன் போறாரு? அவர் மேல 2 வழக்கு பெண்டிங் இருக்கு. காமிச்சு மிரட்டி இருக்கலாம். இது என் வாயில இருந்து கிண்டணும், நீங்க பிடிங்க எடுக்கணும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லுவேன், எல்லாருக்கும் ஊரறிஞ்ச உண்மை. நெருக்கடி கொடுத்ததா இன்னொரு விஷயம் நடந்ததா தகவல் இருக்கு. நம்மகிட்ட ஆதாரம் கிடையாது, பட் நான் ஒரு பத்திரிகையாளங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் அதிமுக பக்கம் போயிடாதீங்கன்னு அன்புமணிக்கு திமுக தரப்புல இருந்தும் ஒரு தூது அல்லது நெருக்கடி, ஒரு அன்பான வேண்டுகோள் போய் அதை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள்னு இன்னொரு பார்வையும் இருக்கு. சில விஷயங்கள்லாம் நடந்ததா சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு வார்த்தைகளை கொட்டக்கூடாது. அதையும் ஏதேதோ நடந்துதான் அந்த இது நடந்துச்சு. அதெல்லாம் பொது வெளிக்கு வரணுமா? நடந்து முடிஞ்சிருச்சு, தோல்வியை சந்திச்சிட்டீங்க. எந்த பாமக தொண்டனும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் இந்த தேர்தல். ஆனா ராமதாஸ் இவ்வளவு கோபத்திலையும் கொந்தளிப்புலையும் அநாகரிகத்திலையும் ஒரு உண்மையை போட்டு உடைச்சார். அதிமுகவோட சேர்ந்துருந்தா நம்ம 3 தொகுதியா ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார். அந்த அணி 6-7 இடம் ஜெயிச்சிருக்கு. 40க்கு 40. நான் அதுதானே தொடர்ந்து சொல்றேன். ஒன்னா இருந்தாங்கன்னா கதை வேற. 20 இடங்கள் இந்த அணி ஜெயிச்சிருந்தா நான் ஆச்சரியமே பட்டிருக்க மாட்டேன்.